ஆண்டவரே இயேசுவில் அன்பிற்கினியோரே, உங்களுக்கு வணக்கமும் வாழ்த்துகளும். என்று நாம் திரு அவையோடு இணைந்து மூவரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். மறைபரப்பு நாடுகளுடைய பாதுகாவலராக அழைக்கப்படக்கூடிய புனித பிரான்சிஸ் சவேரியார் கடல் கடந்து இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் சீனாவிற்கும் சென்று கடவுளுடைய வார்த்தை மிகுந்த வல்லமையோடு அறிவித்து வந்தார். அவர் மக்களை சந்திக்கிற பொழுது அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் இறைவேண்டல் என்ன தெரியுமா? தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற சிலுவை அடையாளம்தான். இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு சிலர் கேட்டார்கள், நீங்கள் ஏன் சிலுவை அடையாளத்தை முதலிலே கற்றுத்தருகிறீர்கள்? இதற்கு பிரான்சிஸ் சவேரியார் சொன்னார், தந்தை, மகன், தூய ஆவியார் என்று சிலுவை அடையாளம் வரைகிற பொழுது நாம் ஒவ்வொரு கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்பதை அறிக்கையிடுகிறோம் என்று சொன்னார். சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் ஒவ்வொரு முறையும் சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிற பொழுது சிலுவை அடையாளம் வரைந்துதான் அந்த சவால்களை வெற்றி கொண்டார். அன்பார்ந்தவர்களே, சவேரியாருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆழமான செய்தி, மூவொரு கடவுள் நமக்கு ஆற்றலையும் வல்லமையும் தருகிறார் என்பதுதான். இன்றைய இறைவார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த மூவரு கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். முதல் வாசகத்திலே கடவுள் இரக்கமும் அருளும் உள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து படிக்கிறோம். ஆம், கடவுள் நம் மீது மிகுந்த இரக்கம் காட்டுகிறார், அன்பு காட்டுகிறார். அதை முதல் வாசகத்திலிருந்து நாம் படித்தறியலாம். அச்செய்தி வாசகத்திலே இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். கடவுள் இந்த உலகத்தை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால், தன்னுடைய ஒரே மகனையே அழிக்கும் அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்றால், கடவுள் இந்த உலகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு நமக்கு கொடையாக கிடைத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக தூய ஆவியார் நம்மை ஒன்று சேர்க்கக்கூடியவராக, ஒன்றிணைக்கக்கூடிய நட்புறவின் கடவுளாக இருக்கிறார். இவ்வாறு தந்தை நம்மீது இரக்கம் காட்டக்கூடியவராகவும், மகன் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடையாகவும், தூய ஆவியார் நம்மை ஒன்று சேர்ப்பவர்களாகவும் இருக்கிறார். இப்படி 3 ஆட்களாக அவர்கள் இருந்தாலும் கூட ஒரே கடவுளாக ஒன்றிணைந்திருக்கிறார் என்று சொன்னால், நாமும் நம்முடைய குடும்பத்திலே மூவொரு கடவுளிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமையையும் இரக்கத்தையும் அன்பையும் கடைபிடித்து வாழ்வோம். ஆமாம்.